வணக்கம் நண்பர்களே. திமுகவின் ஆலமரம் சரிந்தது. தமிழக அரசியலில் நீண்டகால வரலாற்று கொண்ட கட்சிகளில் ஒன்று திமுக. 2021 ஆட்சியை பிடித்து முதல்வராக ஏறிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 2026 ஆண்டு தேர்தலிலும் பெரும்பான்மையோட ஆட்சியை திமுக பிடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் தவேகா கட்சி பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலையில் இருக்குது. திமுக கட்சி இதில் கோட்டை விட்டதா? சரிவின் பின்னணி குறித்து பார்ப்போம். நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் ஒரு முக்கிய எக்ஸ் ஃபேக்டராக மாறியது. அரசியலில் பெரிதாக ஆர்வம் காட்டாத இளைஞர்கள் கூட தற்போது விஜயின் வருகையால் நேரடி அரசியலில் ஈடுபட்டு டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்க துவங்கினாங்க. இதனால் திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி சிதறி பல தொகுதிகளில் பின்னடைவு ஏற்பட்டது. பொதுமக்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று ஆட்சியாக டிவிகேவை பார்க்கும் நிலையில் இதுவே திமுக கட்சியின் முக்கிய காரணமாக அமைஞ்சது. ஆட்சியில் இருக்கும் எந்த ஒரு கட்சியும் எதிர்கொள்ள வேண்டிய மிக பெரும் சவால் தான் ஆட்சிக்கு எதிரான அலை. திமுக அரசு நிர்வாகத்தின் போது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், குறிப்பாக நீட் தேர்வு ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம் போன்றவற்றை மாணவர்கள் மற்றும் அரசு ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் பால் விலை, மின் கட்டண உயர்வு மற்றும் சொத்து வரி போன்ற பொருளாதார சவால்கள் நடுத்தர மற்றும் ஏழை மக்களை அதிகம் பாதித்ததால் தேர்தல் நேரத்தில் வாக்குகள் மற்ற கட்சிக்கு போக காரணமாக அமைஞ்சது. திமுக கட்சியின் மீது எதிர்க்கட்சிகள் பரப்பும் முக்கிய குற்றச்சாட்டு வாரிசு அரசியல். உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் வளர்ச்சி, அவருக்கு அளிக்கப்பட்ட துணை முதல்வர் பதவி போன்ற அம்சங்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்களின் மறைமுக அதிருப்தியாக பார்க்கப்பட்டது. பொதுமக்களிடையே குடும்ப ஆட்சி என்ற பிம்பம் நடுநிலை வாக்காளர்களுக்கு சோர்வை ஏற்படுத்தியது. இதுவும் தேர்தல் முடிவுகளில் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ நபர்களின் மீதான ஊழல் புகார்கள், காவல் நடவடிக்கைகளின் குறைபாடுகள், கள்ளச்சாராய மரணங்கள் மற்றும் போதைப்பொருள் பிரச்சனைகள் போன்றவை கட்சியின் நற்பெயரை களங்கப்படுத்தியது. பெண்களின் பாதுகாப்பை பாதிக்கும் சம்பவங்கள் தொடர்பான எதிர்க்கட்சியின் பிரச்சாரம் திமுக கட்சியில் பெண்களுக்கு வரவிருந்த வாக்குகளை குறைத்துவிட்டது. 2021 வெற்றிக்கு திமுக மெகா கூட்டணி முக்கிய பங்காற்றியது. ஆனால் 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாததே இதன் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. பல தொகுதிகளில் உள்ளூர் எதிர்ப்பு நிலவியது. திமுகவுக்கு பாதகமாக அமைந்தது. அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பொதுமக்களை சந்திக்காமை, அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காமை தொலைநோக்கில் கட்சியின் மதிப்பை பாதித்தது. இதுவும் திமுக கட்சியின் தோல்வி வாய்ப்பை அதிகப்படுத்தியது. குறிப்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்விக்கும் இது போன்ற விஷயங்கள் காரணமாக அமைந்தது என்பது அதிர்ச்சியின் உச்சம்.